ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்டைல் புடலங்காய் சுண்டல் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான 300 கிராம்ஸில் ஒரு புடலங்காயை எடுத்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்ததா புடலங்காயை கிரேட்டரோட பெரிய பக்கத்தால் துருவி எடுத்துக்கொள்கிறேன். இனி பேன் ஒன்றில் துருவி எடுத்த புடலங்காயோட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக கட் பண்ணி எடுத்த 2 பச்சை மிளகாய், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த 4 பல்லு வெள்ளைப்பூடு, 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி வற்றி புடலங்காய் வேகிறதுக்காக ஒரு மூடியால் மூடி 5 to 10 மினிட்ஸ் விடுவோம். தண்ணி நல்லா ட்ரை ஆகி வேகினதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். எல்லாம் சேர்ந்து வதங்கி வரக்குள்ள 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூவை சேர்த்து தேங்காய் பூவில் தண்ணித்தன்மை இல்லாமல் ட்ரை ஆகும் வரைக்கும் வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கூடுதலாக சேர்க்காம 2-3 ட்ராப்ஸ் தேசிக்காயை பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் புடலங்காய் சுண்டல் ரெடி ஆயிட்டுது. இதை ரைஸோட சேர்த்து எடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கிற தேங்காய் பூட வாசனையும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.